நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் சொல்றது கேளு. அதெல்லாம் கீழே போடாத. பாட்டி சொல்றது கேளுமா. முடியாது, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ இந்த பாட்டியோட செல்ல பேத்தில இல்ல. இமி, உனக்காக இந்த பாட்டி என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? கேக்கு, பாயாசம், ஐஸ்கிரீம். அதை எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடுங்க. எனக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. என்ன இப்ப துளசி ஆண்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்களா மாட்டீங்களா? அது சொல்லுங்க. இமி, ராய் வந்ததும் நான் அவங்கிட்ட உன்னை துளசி வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றேன். அதெல்லாம் முடியாது, என்னை இப்பவே அனுப்பிச்சு வைங்க. எதுக்குமா நீ என்ன இப்படி தொந்தரவு பண்ற? உங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருந்துச்சுன்னா என்னை எங்க அம்மா கிட்டே கூட்டிட்டு போய் விட்டுருங்க. இல்லைன்னா எங்கேயாச்சும் எங்க மம்மியை தொலைச்ச மாதிரி என்னையும் தொலைச்சிருங்க. ஐயோ, நீ ஏமா இப்படி எல்லாம் பேசுற? என்ன எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்துற? நான் ஒன்னும் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆனா என்ன துளசி ஆண்டி வீட்டுக்கு இப்பவே கூட்டிட்டு போகணும். நான் அதான் சொன்னல, ராய் வந்தது கூட்டிட்டு போக சொல்றேன்னு. முடியாது முடியாது முடியாது. நான் இப்பவே போயாகணும். இல்லனா நான் இப்பவே அந்த டிவியை உடைச்சிருவேன். அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. தூக்கி எறிஞ்சினா டிவி உடைஞ்சிரும். உடையட்டும். ஐயோ ஐயோ. என்னம்மா பண்ற நீ? இது மட்டும் டிவி மேல பட்டிருந்தா? அவளை இப்பவே துளசி வீட்டு கூட்டிட்டு போக சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. நீ வந்து கூட்டிட்டு போவேன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. இப்பவே கூட்டிட்டு போகணும்னு சொல்றா. ஏதாவது சாப்பிட்டியா? அப்படின்னா நல்ல பாப்பாவா முதல்ல போய் நீ சாப்பிடு. அதுக்கப்புறமா நீ ஆன்டி வீட்டுக்கு போலாம். குழந்தைங்க இவ்வளவு பிடிவாதம் பிடிக்க கூடாது. அது ரொம்ப ஆபத்து. எனக்கு இப்படி எல்லாம் இவன் நடந்துக்கும் போது அவளுடைய அம்மா ஞாபகம் தான் வருது. என்ன சொல்றது? ஹாய் துளசி ஆண்டி. இவ உன்னை வந்து பார்க்கணும்னு சொல்லி பயங்கரமா அடம் பிடிச்சா. அப்புறம் என்ன பண்றது? உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்கப்பா, நம்ம துளசி ஆண்டியை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாமா? அப்ப என் கூட விளையாடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. ஆஹா, எவ்வளோ ஜாலியா இருக்கும். ஏன் துளசி ஆண்டி, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதோ அங்க பாத்தியா பூவெல்லாம் இருக்குல்ல, நான் அதை வச்சு மாலை கட்டிட்டு இருந்தேன். கல்யாணம் பண்ணிக்கவா? இல்ல, அதெல்லாம் சாமிக்காக. நான் அதுல இருந்தே ஒரே ஒரு பூ எடுத்துக்கவா துளசி ஆண்டி? எடுத்துக்கோ போ. ஆஹா, ஏய் எமி, நீ என்னம்மா பண்ற? பூவை இப்படி எல்லாம் வேஸ்ட் பண்ணலாமா? பரவாயில்ல சார், அவ விளையாடட்டும். அம்மாவோட அன்பே இல்லாம வளர்ந்ததாலதான் இவ இப்படி ரொம்ப அளவுக்கு அதிகமா குறும்பு பண்றா.
அவ குழந்தை தானே. இந்த வயசுல குழந்தைங்க அப்படிதான் இருக்கும். வளர்ந்தா தானா எல்லாம் சரியாயிடும். அப்புறம் நீ அன்னைக்கு ஒரு தடவை என்கிட்ட மானசியோட டிவோர்ஸ் கேஸ ஒரு நல்ல அட்வொகேட் கிட்ட கொடுக்கணும்னு சொன்னல? ஆமா, ஒரு நல்ல ஆள் கிடைச்சிருக்காரு. அட்வொகேட் என் ஃப்ரெண்டு தான், சத்யதேவ் வர்மா. ம், ஏன் டிவோர்ஸ் கேஸ் அட்வொகேட் சத்யதேவ் தான். இந்த பேரை நான் எங்கே கேட்ட மாதிரி இருக்கு. மானசி தான் சொல்லியிருப்பா. அன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு மானசிக்கும் சத்யதேவுக்கும் ஒரு சின்ன கிளாஸ் வந்துச்சு. ஓ, அப்போ அவரோட கார்ல தான் பஸ் வந்து இடிச்சுதான். ஆமா. ஓ, அவரு பயங்கரமா பிரச்சனை பண்ணாருன்னு மானசி என்கிட்ட சொன்னா. ஐயோ, மானசி அந்த அட்வொகேட் கிட்ட கேஸ கொடுப்பாளான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நீ எதுக்கும் மானசி கிட்ட கொஞ்சம் பேசிப்பாரு. காராளிச்சந்திரன் மாதிரி ஒருத்தனை எதிர்க்க சத்யதேவ் தான் சரி. மானசிக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் மானசி கேஸ பத்தி சத்யதேவ் கிட்ட சொல்றேன். இன்னைக்கு நான் அவனை பாப்பேன். மானசி கிட்ட வேணா நான் மெதுவா சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்க இந்த வக்கீல மிஸ் பண்ணிடாதீங்க சார். ஹலோ, இப்படி சார்னு கூப்பிடுறத இதுக்கு மேலேயாவது அவாய்ட் பண்ணலாம்ல? ஏமி, நான் திரும்ப போகும்போது உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே, டாடா. டாடா. வரேன். சரி. என்ன இது, பூவெல்லாம் இப்படி ஆக்கிட்ட? இதோ பாத்தீங்களா? வா. மெதுவா மெதுவா. கல்யாண விஷயத்தை பத்தி கேட்டா நீ எப்பவும் இப்படி அமைதியா தான் இருக்க. என்ன தேவா, இப்போவும் மனசுல அந்த மீனாட்சி தான் இருக்காளா? சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனா அப்பப்போ அவ நினைவுகள் வந்து போகும்தான். மீனாட்சியோட சிரிப்பும் அவளுடைய பேச்சும் தேவான்னு அவ என்னை கூப்பிடுறதும் இப்போவே என் காதில் கேட்டுட்டு தான் இருக்கு. அது உண்மையா இல்லை கற்பனையான்னு நான் அடிக்கடி சந்தேகப்படுவேன். மனசார ரொம்ப நெருக்கமா இருந்ததால மீனாட்சியோட நினைவு எப்பவும் மனசுல தான் இருக்கும். ஆனா நீ அதை மறக்க முயற்சி பண்ண. அப்புறம் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு புது வாழ்க்கையை பத்தி யோசி. நான் பல தடவை உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிருக்கேன். மீனாட்சி உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும்னா நீ அவளை கூட்டிக்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே? எங்க அப்பாவை பார்த்து நான் அப்ப பயந்தேன். அப்பாவை எதிர்த்துக்கிட்டு மீனாட்சியை கூட்டிட்டு வர்ற தைரியம்லாம் எனக்கு அப்போ ப்ராமிஸா கிடையாதுடா. ஒருவேளை நான் அன்னைக்கு அதை பண்ணியிருந்தேன்னா மீனாட்சி இப்போ உயிரோட தான் இருந்திருப்பா. அப்போ உண்மையிலேயே மீனாட்சி குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சு? அந்த குடும்பமே எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? கடன் அதிகமானதுதான் எல்லாத்துக்கும் காரணம். மீனாட்சியோட அப்பா வாசுதேவன் வட்டிக்கு விடுற ஒரு ஆளுக்கிட்ட வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சிருந்தாரு. சொன்ன நேரத்துல அசலும் வட்டியும் கொடுக்க முடியாதால அந்த வட்டிக்காரன் மீனாட்சி மேலேயே கண்ணு வச்சிருக்கான். பணத்துக்கு பதிலா பொண்ணை தூக்கிறோன்னு சொன்னதுக்காக வேற வழியே இல்லாம 3 பேரும் தீ குளிச்சு இறந்து போயிட்டாங்க. பத்திரத்தை அடவு வைக்க துணிஞ்சவங்க மானத்தை அடவு வைக்கிறதுக்கு முடியாதால அப்படி பண்ணிட்டாங்க. மீனாட்சியும் போயிட்டா. நிறைவேறாத ஆசைகள், நிறைவேறாத கனவுகளோட அவ இந்த உலகத்தை விட்டே போயிட்டா.
அன்னைக்கு அந்த வட்டிக்கு கொடுத்தவனுக்கு எதிராக யாரும் கேஸ் கொடுக்கலையா? எந்த ஒரு ஆதாரமே இல்லாதனால அந்த கேஸ்ல ஜெயிக்க முடியல. ஆனா அந்த வட்டிக்காரனோட பேரு இன்னும் என் மனசுல இருக்கு. ஹலோ சார். பாப்பா ஏதாவது சேட்டை பண்ணலாமா? இல்ல, நான் மானசியோட டிவோர்ஸ் விஷயமா வக்கீல் கிட்ட நீங்க பேசுறீங்களான்னு கேட்க தான் கால் பண்ணேன். நான் இப்போ தேவா கூட தான் இருக்கேன். எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு நான் உனக்கு கால் பண்றேன். ஓகே சார். சரி. யாரா? மானசியோட சிஸ்டர் துளசி. அவ என்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டிருந்தா. என்ன? மானசியோட டிவோர்ஸ் கேஸை ஒப்படைக்கிறதுக்கு ஏத்த வக்கீல் இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னா. நான் அப்போ உன்னை பத்தி சொல்லியிருந்தேன். அதான் என்னாச்சுன்னு கேட்க கால் பண்ணா. தேவா, நீ அந்த கேஸை நடத்தி தரியா? நானா? இல்லடா, நான் இப்போ டிவோர்ஸ் கேஸ்ல வாதாடுறதில்ல. 2 உறவுகளை பிரிக்கும் போது அன்பு கிடைக்காம போக போற குழந்தைகளோட முகம் பல நாள் என் தூக்கத்தை கெடுத்துருக்குடா. அதனால நான் இப்ப அந்த மாதிரி கேஸெல்லாம் வாதாடுறதில்ல. டேய், மானசிக்கு குழந்தை இல்லடா. அதனால உனக்கு அந்த டென்ஷன்லாம் தேவையில்லை. மானசி பிரெக்னெண்டா இருந்தப்ப அந்த குழந்தையையும் மானசியையும் மானசியோட ஹஸ்பண்டே அழிக்க பார்த்தான். எப்படியோ மானசி பொழைச்சுக்கிட்டா. ஆனா குழந்தை இறந்துருச்சு. இப்போ உனக்கு மானசியோட ஹஸ்பண்டோட கேரக்டர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கேவலமானவன். சந்திரன், காராளி சந்திரன். அதான் அந்த பொறுக்கியோட பேரு. காராளி சந்திரன். எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கலனா கூட பரவாயில்ல. என்னோட கேஸ சத்யதேவ் வர்மா வாதாட வேண்டாம். ஸ்டேஷன்ல வச்சு எப்படி எல்லாம் சீன் போட்டாருன்னு தெரியுமா? ஐயோ, இப்ப நினைக்கும் போதே எனக்கு கடுப்பா வருது. மா, நான் ஒருவேளை இப்ப அவரை பார்த்தா கூட என்ன மீறி அடிச்சாலும் அடிச்சிருவேன். அந்த ஆள் பேரை கேட்டாலே எனக்கு அவ்வளவு கோவம் வருது. மானசி, உனக்கு சத்யதேவ பத்தி தெரியல. அவரு ரொம்ப திறமையான அட்வொகேட்னு ராய் சார் சொல்றாரு. அதனாலதான் சொல்றேன், அவரு இந்த கேஸை ஏத்துக்கிறேன்னு சொல்றதே ரொம்ப பெரிய விஷயம். எவ்வளவு திறமையானவரா இருந்தாலும் வேண்டாம். அந்த ஆள் கிட்ட எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்டு போறதை விட பேசாம நான் நாண்டுகிட்டு சாகலாம். நீங்கெல்லாம் யாரும் பார்க்கல. ஸ்டேஷன்ல வச்சு எப்படி ஓவரா பேசினாருன்னு தெரியுமா? பாத்திருந்தா கண்டிப்பா அந்த ஆளோட பேரை சொல்லிக்கிட்டு இப்படி என்கிட்ட வந்து பேசியிருக்க மாட்டீங்க. ராய்க்கு நீ தெரிஞ்சவன்னு அவருக்கு தெரியாததுனாலதான் அவர் அப்படியெல்லாம் பேசியிருப்பாருமா. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் தான் எல்லாத்தையும் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாருல்ல. அப்புறம் எதுக்குமா நீ இப்ப அவர் மேல கோவப்படுற? ஆமாங்கா. அம்மா, அந்த ஆள் ஏதோ என் மேல இறக்கப்பட்டெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாருன்னு நீங்க நினைக்காதீங்க. அந்த ஆள் சைடுல இருக்க மிஸ்டேக்க ஆதாரத்தோட நான் சுட்டி காமிச்சதும் அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவருக்கு தான் ஆபத்துன்னு. ஒருவேளை அந்த ஆள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி இருந்தாலும் நானும் அவருக்கு எதிராக சட்டப்படி ஆக்ஷன் எடுத்திருப்பேன். அதுக்காக என்ன இழக்க வேண்டி இருந்தாலும் பரவாயில்ல, நான் பின்வாங்காம போராடி இருப்பேன். அக்கா, நீ இப்போ அந்த அட்வொகேட்ட வேண்டான்னு சொன்னா அது ராய் சாரை அசிங்கப்படுத்துற மாதிரிக்கா. ஏன்னா நான் சொல்லிதான் ராய் சார் சத்யதேவ் கிட்ட டிவோர்ஸ் விஷயத்தை பத்தி பேசவே செஞ்சிருக்காரு. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. நான் சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைக்கணுங்கிறத பத்தி மட்டும்தான் யோசிச்சேன். காராளி சந்திரனை எதிர்த்து போராட சத்யதேவ் மாதிரி ஒரு வக்கீல் இருக்கிறது தான் நல்லதுன்னு ராய் சார் சொன்னாரு. எனக்கும் அதுதான் நல்லதுன்னு தோணுச்சு. அதனாலதான் அந்த வக்கீலை வாதாடட்டும் நானும் சொல்லிட்டேன். அக்கா, இது வெறும் டிவோர்ஸ் கேஸ் மட்டும் இல்ல,
உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அந்த காராளி சந்திரன் பண்ண துரோகத்துக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அப்பதான் உன் மனசு மாதிரியே எங்க மனசுல எரியிற நெருப்பும் அணையும்க்கா. அக்கா, ராய் சார் இப்ப கால் பண்ணியிருந்தாரு. அந்த அட்வொகேட் சத்யதேவ் டிவோர்ஸ் கேஸை நடத்துறதுக்கு ஒத்துக்கிட்டாராம். நாளைக்கே டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அவரோட ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடலாம். நீ தனியா போக வேண்டாம், நானும் கூட வரேன். எல்லாத்தையும் உன் விருப்பப்படியே பண்ணு. நான் என்னோட ஃப்ரெண்டு ரகானா கிட்ட ஒரு வக்கீலை ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதுக்கு நடுவுல ராய் கிட்ட நீ பேசின விஷயம் எனக்கு தெரியாது. வேற எந்த வக்கீலா இருந்தாலும் பரவாயில்ல, என்னமோ இந்த ஆளை மட்டும் என்னால பொறுத்துக்கவே முடியல. அக்கா, உன்னோட கவலை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. ஸ்டேஷன்ல அவர்கிட்ட சவால் விட்டுட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு போகும்போது காம்ப்ளெக்ஸ் இருக்கதா செய்யும். அதான் இப்போ உனக்கு யோசனையாவே இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ என் கூட வந்தா மட்டும் போதும். அவர் முகத்தை கூட நீ பார்க்க வேண்டாம். அவர்கிட்ட எல்லாத்தையும் நானே பேசிக்கிறேன். என் லைஃப்ல நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லும் போது அந்த ஆள் என்ன மதிக்கவே மாட்டான். அதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஐயோ, இங்க பாருக்கா, விஷயங்களை ராய் சார் ஏற்கனவே சொல்லிட்டாரு. பெருசா நம்ம கிட்ட எந்த விஷயங்களையும் கேட்க மாட்டாரு. ஒருவேளை அவரு ஏதாவது கேட்டாருன்னா நீ எதுவும் சொல்லாத, நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் நாளைக்கு நடக்க போற விஷயத்த பத்தி யோசிச்சு டென்ஷன் ஆகாம படுத்து தூங்கு. சரியா? அப்புறம் டாக்குமெண்ட்ஸை எடுத்து வைக்க மறந்துடாத. சரியா? குட் நைட். தெளிவா யோசிச்சுதான் டிவோர்ஸ் பண்ற முடிவு பண்ணிருக்கீங்களா? ஆமா சார். நீங்க இல்லம்மா, மானசி தான் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆமா, இனிமே வேற வாய்ப்பே இல்லை. இனிமே உங்க ஹஸ்பண்டோட வாழ முடியாதுன்னு எந்த கணத்துல நீங்க முடிவு பண்ணீங்க? கல்யாணம் ஆன அன்னைக்கே தப்பு பண்ணிட்டோன்னு அக்கா புரிஞ்சுக்கிட்டா. உங்க வயித்துல உள்ள குழந்தைய அழிக்கிறதுக்காக பல முயற்சிகளை உங்க ஹஸ்பண்ட் பண்ணாரு, அப்படிதானே? ஆமா. மானசி, இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இன்னும் உங்க மனசை விட்டு என் மேல இருக்கிற கோபம் குறையலன்னு நினைக்கிறேன். ஸ்டேஷன்ல நடந்ததெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஹலோ, இப்போ நீங்க என்னுடைய கிளைண்ட், நான் உங்களோட வக்கீல். ஒரு வக்கீல் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது உங்க தங்கச்சி இல்ல, நீங்க தான். உங்க ஹஸ்பண்ட் அடுத்தவங்க முன்னாடி வச்சு உங்களை அடிக்கவோ கிண்டல் பண்ணவோ ஏதோ பண்ணியிருக்காரா? அப்படி ஏதாவது செஞ்சு போலீஸ் கேஸ் ஏதாவது ஃபைல் பண்ணியிருந்தா டிவோர்ஸ் வாங்குறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல சார், ஆனா அவர் நிறைய தொந்தரவு பண்ணியிருக்காரு. பாம்பை வச்சு எங்க அக்காவை கொலை பண்ண கூட முயற்சி பண்ணியிருக்காரு. இல்ல, உங்க அக்காவோட முகத்தை பார்த்தா யாரோ கட்டாயப்படுத்தி கூட்டு வந்த மாதிரி இருக்கே. ஏம்மா, நீங்களா விருப்பப்பட்டு தான் டிவோர்ஸ்க்கு முயற்சி பண்றீங்களா, இல்ல யாராவது கட்டாயப்படுத்துறாங்களா? இல்ல, நானா விருப்பப்பட்டு தான் இந்த திருமண உறவுல இருந்து வெளியே வரணும்னு முயற்சி பண்றேன். ஏங்க, திரும்பவும் நான் உங்ககிட்ட கேட்குறேன், நல்லா யோசனை பண்ணி தான் முடிவு செஞ்சிருக்கீங்களா? ஆமா. இல்ல, சில பேர் எடுத்தோம் கவுத்தனும் முடிவு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் யோசனை பண்ணி வேணான்னு சொல்லுவாங்க. அதனால தான் கேட்டேன். நான் பல தடவை யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். அப்படின்னா ஓகே. சரி, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. கொடுக்கா.
இந்தாங்க சார். ஓகே, நீங்க கிளம்புங்க. பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நானே கூப்பிடுறேன். சரி, தேங்க்யூ. வாக்கா. காராளி சந்திரன். வாமா. பாட்டி, எனக்கு துளசி ஆண்டியை பார்க்கணும். அப்படியா? அட, இது யாரு? ஆனியா வந்திருக்கிறது. என்ன அவ வீட்லயே இருக்க விட மாட்டேங்கிறா. துளசிய பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறா. அதான் நான் இவளை கூட்டிட்டு இங்க வந்துட்டேன். அப்படியாவது எங்க வீட்டுக்கு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சே. உள்ள வாங்க. பாட்டி, நான் துளசி ஆண்டியே போய் பார்த்துட்டு வரவா? துளசி ஆண்டி வீட்ல இல்லம்மா. எங்க போயிட்டாங்க? ஒரு இடத்துக்கு போயிருக்காமா. அந்த இடத்துக்கு பேர் இல்லையா? அது எந்த இடம்னு துளசி ஆண்டி வந்ததும் கேட்டு தெரிஞ்சுக்கோ. மானசி ஆண்டி வீட்ல இல்லையா? 2 பேரும் ஒன்னாதான் போயிருக்காங்க. அப்படின்னா நம்ம வீட்டுக்கே போயிடலாம் பாட்டி. அவங்க இல்லாம வீட்ல போர் அடிக்குது பாட்டி. நாம இப்பதானே வந்தோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள துளசி ஆண்டியும் மானசி ஆண்டியும் வந்துட்டாங்கன்னா நீ அவங்கள பார்க்கலாம்ல. இப்ப நீங்க எதுக்காக வர மாட்டேன்னு சொல்றீங்கன்னு தெரியும். ஊர்க்கதை பேசத்தானே. சரி, அதெல்லாம் விடுங்க. 2 பேரும் எங்க போயிருக்காங்க? மானசியும் துளசியும்? அதான் நான் அன்னைக்கு உங்ககிட்ட மானசியோட குடும்பத்துல நடந்த விஷயங்களை பத்தி சொல்லியிருந்தேன்ல. மானசி ஒரு வக்கீல பார்க்க போயிருக்கா. டிவோர்ஸ பத்தி பேச போயிருக்கா. மனைவிய கொல்ல கூட தயங்காத ஒருத்தன் கூட வாழ்றதை விட நல்லது அந்த உறவே வேண்டான்னு முடிவு பண்றதுதான். அதை விட்டுட்டு பேசி சமாதானம் பண்ணாலும் மானசியோட வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷம் இருக்காது. ராயோட வாழ்க்கையிலயும் அப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் அவனும் டிவோர்ஸ பத்தி முடிவு பண்ணான். எப்பவும் தேவையில்லாதவங்கள நாம அவாய்ட் பண்றதுதான் வீட்ல இருக்க எல்லாரோட மன நிம்மதிக்கும் நல்லது. அட, அவங்களே வந்துட்டாங்களே. ஐ, துளசி ஆண்டி. ஏமி குட்டி, ஆண்டி நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லம்மா, இப்ப கொஞ்ச நேரம் தான் ஆகுது. இவதான் உன்னை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சா. இவளை நான் கூட்டிட்டு வரலனா வீட்டையே 2 ஆக்கியிருப்பா. அப்படியாடா? என் ஏமி குட்டி ரொம்ப நல்ல பொண்ணு இல்ல? ஆச்சி சும்மா சொல்றாங்க உன்னை கோவப்படுத்துறதுக்காக. எங்க பாட்டி எப்பயுமே இப்படிதான். என்னையும் எங்க மம்மியும் எப்பயுமே இப்படிதான் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படியா? இதுக்கப்புறம் ஏமி குட்டி ஆச்சி ஏதாவது சொன்னாங்கன்னா நீ துளசி ஆண்டி கிட்ட சொல்லு, சரியா? நீ வா. இவ எப்ப பார்த்தாலும் துளசிய பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கா.
இவ எவ்வளவு சேட்டை பண்ணாலும் துளசி ஆண்டி வீட்டை கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அமைதியா ஆயிடுறா. அந்த அளவுக்கு எமிக்கு துளசிய புடிச்சிருக்கு போல. வக்கீல் என்னம்மா சொன்னாரு? ரொம்ப சீக்கிரமாவே டிவோர்ஸ்க்கான ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாரு. ஆமா, அட்வொகேட் யாரு? அட்வொகேட் சத்யதேவ் வர்மா. தேவன் தான் வக்கீலா? அப்ப நீ எதை பத்தியும் கவலைப்படாதம்மா. டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னு இப்பவே முடிவு பண்ணிக்கோ. அவன் ராயோட பெஸ்ட் ஃப்ரெண்டுமா. ராய் சார் தான் சத்யதேவ் அட்வொகேட் சஜஸ்ட் பண்ணது. ராய்க்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்ததும் அவன்தான். அவன் கெட்டிக்காரன். நான் கொஞ்சம் போய் படுக்கிறேம்மா. டிராவல் பண்ணதாலே என்னன்னு தெரியல, தலை வலிக்குது. அப்ப நாங்களும் கிளம்புறோம். நான் எம்ஏ கூட்டிட்டு கொஞ்சம் சர்ச்சுக்கு போலான்னு நினைக்கிறேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டி. சரிம்மா. ஹேமி குட்டி கிளம்புறியா? நான் நாளைக்கு வரேன். உமா கொடு. நல்ல பொண்ணு. வா வா போலாம். டாடா. பை பை. பாய். சரி, வக்கீல் என்ன சொன்னாருமா? இவகிட்டயே கேளுங்க, இவ சொல்லுவா. என்னாச்சுமா? அந்த இடத்துல மானசியும் அட்வொகேட்டும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டாங்களா? சொல்றேம்மா. ராய் சொல்றா. ஹே ஒன்றும் இல்லை, சும்மா தான் கால் பண்ண. நீ இப்போ எங்கே இருக்க? நான் இப்போ மானசி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட இருந்து சில பேப்பர்ல சைன் போட்டு வாங்கணும். ஓஹோ, இது என்னப்பா புது பழக்கம்? இல்ல, வழக்கமா உன்னை பார்க்கறதுக்கு வக்கீல் ஆபீஸ்க்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சு ரொம்ப பந்தா பண்ணுவியே. இப்போ கிளைண்டோட வீட்டுக்கே போய் சைன் வாங்குறியே, அதான் என்ன மேட்டர்னு புரியல. மானசி டிவோர்ஸ் கேஸ்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது ஏன் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. டேய், இந்த டிவோர்ஸ் கேஸை நீ நடத்துறியான்னு உன்னை கேட்டதுல இருந்து உன்னை வாட்ச் பண்ற. மற்ற கேசஸை விட இந்த கேஸ்ல நீ கொஞ்சம் அதிகமாவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறியே. அதை தான் எவ்வளோ யோசிச்சாலும் புரிய மாட்டேங்குது. நீ சொன்னது உண்மைதான். எனக்கு மற்ற கேஸை விட இந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். அது ஏன் எதுக்குன்னு நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். யாருங்க? என்ன வேணும்? இது மானசியோட வீடு தானே? ஆமா, நான் மானசியோட அம்மா தான். என்ன விஷயம்? என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா என்னுடைய பேர் சொன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னுடைய பேரு சத்யதேவ் வர்மா. ஓ, மானசியோட டிவோர்ஸ் கேஸை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேரை சொன்னதுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. நான் மானசியை வர சொல்றேன். என்ன சார், என்ன விஷயம்? மிஸ்ஸஸ் மானசியோட டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணிட்டேன். அதுல மானசி இப்போ சைன் பண்ணும். எவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாத்தையும் ஃபாஸ்டா பண்றது தான் என்னுடைய ஸ்டைல்.
நீங்க கால் பண்ணி சொல்லியிருந்தா நாங்களே அங்க வந்திருப்போமே. நான் இங்க பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். ம். அதோட சேர்த்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லயும் சைன் வாங்கிட்டு போலான்னு நான் நினைச்சேன். நீங்க என்ன சாப்பிடுறீங்க? டீயா இல்ல காஃபியா? ஸ்ட்ராங்கா ஒரு டீ மட்டும் கொடுங்க. என் மகன் நந்துவும் உங்களை மாதிரி தான். அவனுக்கும் டீனா ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும். நந்து எங்க ஒர்க் பண்றாரு? நந்து ஹைதராபாத்ல இருக்கான். அங்க ஒரு ஐடி கம்பெனில. ஓ, நீங்க இந்த பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் நாளைக்கே கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுவேன். நான் போய் டீ கொண்டு வரேன். ம். நான் எங்க சைன் பண்ணணும்? இங்க பாருங்க, இங்க தான். கீழே பண்ணுங்க. இங்க ஒரு சைன். இங்க ஒரு சைன் போட்டுருங்க. அப்புறம் இங்க ஒண்ணு, அப்புறம் இங்க. மானசி மேடம்க்கு இன்னும் என் மேல கோவம் தீரல நினைக்கிறேன். எனக்கு ஏதாவது பிடிக்கலன்னு நான் ஓப்பனா பேசிடுவேன். அந்த இடத்துல யாரோடைய ப்ரொஃபஷனையும் பொசிஷனையும் நான் பார்க்க மாட்டேன். அன்னைக்கு நீங்க ஸ்டேஷன்ல வச்சு என்கிட்ட நடந்த விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் நான் அங்க அப்படி கோவமா நடந்துக்கிட்டேன். அதுக்காக லைஃப் லாங் அதையே நினைச்சிட்டு நடக்கிறவளும் நான் கிடையாது. டீ சாப்பிடுங்க தம்பி. ஓ, டீ நல்லா இருக்குங்க. நீ இந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணமே உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் தான்டா. அதோட விளைவுதான் உன்னோட வாழ்க்கையில நடக்கிற சகல பிரச்சனைக்கும் காரணம்டா. உன்னை நல்ல வழியில கொண்டு வர உங்க அம்மா இல்ல. என்னதான் அப்பனோட பாசம் இருந்தாலும் மகன் தோளுக்கு மேல வளர்ந்துட்டானா தோழன்னு சொல்லுவாங்க. நானும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தானே உனக்கு அறிவுரை சொல்ல முடியும். அதனால தான் நீ சில தப்பு தண்டா பண்ணாலும் நான் அதை பெருசா கண்டுக்கிறதே இல்லை. அதுக்காக நீ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிடாத. ஒரு பொண்ணு ஒருத்தனோட லைஃப்குள்ள வரும்போது அவன் எவ்வளவு பெரிய பொறுக்கியா இருந்தாலும் அவன் அவனோட குணத்தை எல்லாம் மாத்திக்கிட்டு ஒரு நல்ல குடும்ப தலைவனா மாத்திப்பான். ஆனா நீ எப்பவுமே மாறினதே இல்லை. பல பொண்ணுங்களை பார்த்த உனக்கு திரும்ப எதுக்குடா பொண்ணாசை? இப்படி தேவையில்லாம எனக்கு பாடம் எடுக்கிறத விட்டுட்டு என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்கப்பா. நம்ம பழைய டிரைவர் சக்கரபாணி உனக்கு தெரியுமா? அதான் சிவப்பா ஒல்லியா நெத்தில பட்டையோட சுத்துவானே. தெய்வ நம்பிக்கைன்னா என்னன்னு நீ சக்கரபாணியை பார்த்து கத்துக்கணும். நல்லவன், ரொம்ப நல்லவன். குழந்தைங்க கூட நம்பாத பொய்ய அவன் நம்புவான். அந்த ஆள் அப்படி ஒரு அப்பாவி. ஒரு 5 நிமிஷம் அந்த ஆளுகிட்ட பேசிட்டு இருந்தா கொலை பண்ணணுன்ற எண்ணம் இருக்கணும்னு மனசை மாத்திப்பா. அவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் சாதாரணமா சொல்லுவான். இப்ப என்ன, நான் அவரை போய் பார்க்கணுமா? போய் பார்க்கறேன். ஆனா அந்த ஆள் அட்வைஸ் பண்ணி தான் நான் நல்லவன் ஆனங்கிற பேர் வேண்டாமே. சக்கரபாணி எல்லாம் இப்ப பார்க்க முடியாது. அவன் செத்து 4-5 வருஷம் ஆகுது. ஓ, இப்பதான் நிம்மதியா இருக்கு. சக்கரபாணிக்கு ஒரு பையன் இருக்கா. அப்பனை போலவே ரொம்ப நல்லவன். அன்னைக்கு நான் ஆர்டிஓ ஆபீஸுக்கு போனப்ப அங்க வச்சு அவனை பார்த்தேன். எனக்கு ஏதாவது வேலை பார்த்து தர முடியுமான்னு என்கிட்ட கேட்டான். அவ பேசின விதமும் அவ என்கிட்ட தன்மையா நடந்துகிட்ட விதத்தையும் பார்த்து அவனை நான் இன்னைக்கு இங்க வர சொல்லியிருக்கிறேன். அவ இப்ப வந்துருவான். அவ ஒன்னும் பெருமாளும் கிரியும் மாதிரி இல்ல. அவ வந்தா உன்னோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நடக்கும்னு என் மனசு சொல்லுது. பெத்த பிள்ளைங்களை திருத்த வேண்டியது அப்பா அம்மாவோட கடமை இல்லையா? உன்னை திருத்த முடியுமான்னு நானும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கறேன். என்ன ஒரு
சே, வயசானா இப்படிதான், இப்படி திடீர்னு நல்லவங்களாயிராங்களோ. இந்த காராளி சிவராஜங்கிற வீடு தானே? ஆமா. அட்ரஸ் ஒன்றும் மாறி போலியே? எதுவும் மாறல சார். எவ்வளோ ஆச்சு? 200 ரூபா. 200? மீட்டர்ல 68 ரூபா 30 காசு தான் காட்டுது. அவ்வளவுதான் தர முடியும். வேணா வாங்கிட்டு போ. 200 ஓவாமா. இல்லாட்டி என்ன ஏத்த நேரத்துல விட்டுரு. என்னடா முறைக்கிற? முறைக்காம போட. இந்த ஷிபுவை பத்தி உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க ஊர்ல வந்து கேட்டுப்பாரு. சின்ன குழந்தை கூட தெரியும்டா. உனக்கு நான் யாருன்னு தெரியுமாடா? ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் கேட்டுப்பாரு. இந்த ரவுடி ரமேஷ் யாருன்னு சொல்லுவாங்க. சட்டையை பிடிச்சி இழுக்காதடா, விடுறா. புது சட்டைடா. காசை குடுறா. 200 ரூபா தானடா கேட்ட, குடுக்குறேன் விடு. என் நேரம் இவன் ஆட்டோல வந்து ஏறிட்டான். இந்த இதைய வச்சு காத்து அடிச்சுக்கோ. 10 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கு. இதை நீயே வச்சுக்க. ரொம்ப நேர்மையான ஆட்டோக்காரன் போலயே. சரிதான். இது டிப்பர் லாரி இல்லடா, ஆட்டோடா. வீடு சூப்பரா இருக்கு, கலக்கலா இருக்கு. வீட்டுக்குள்ளேயே யானை. ஆடம்பரமான வீடு போல. சார் சார். ஏய், யாரா நீ? அது நான் ஷிபு பொன்ராஜ். நான் சிவராஜ முதலாளியை பார்க்கலான்னு வந்தேன். வாடா, வந்துட்டியா முதலாளி? சந்திரா, இவன் தான் சக்கரபாணியோட பையன். வணக்கம். ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? ஷிபு பொன்ராஜ். நான் இவனை பத்தி தான் சொன்னேன். இவனை உன் கூட வச்சுக்க. எனக்கு கூட உதவிக்கெல்லாம் ஆள் தேவையில்லை. எங்கேயுமே தனியா போய் தான் எனக்கு பழக்கம். இவர் தான் சந்திரன் முதலாளியா? முதலே சொல்லிருக்க கூடாதா? முதலாளி ஐயா, அப்படி சொல்லாதீங்க. உங்களை மாதிரி ஒரு பெரிய டான் கூட வேலை செய்யறது என்னோட பெரிய ஆசைங்க ஐயா. டானா? உங்களை மாதிரி ஆளுங்களை நான் அப்படிதாங்க ஐயா கூப்பிடுவேன். நீங்க மட்டும் என்ன சேர்த்துக்கலனா அப்புறம் ஒரு பெரிய டானை தேடி நான் பாம்பேக்கு தான் ஐயா போனோம். அதுக்கெல்லாம் ட்ரெயின் டிக்கெட் எடுக்க கூட காசு இல்ல. ஆமா, உன் பேர் என்ன சொன்ன? ஷிபு பொன்ராஜ். அன்பா இருக்கிறவங்க என்ன பொண்ணுன்னு கூப்பிடுவாங்க ஐயா. முதலாளிங்க நீங்க என்ன அப்படிதான் ஐயா கூப்பிடணும். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பொன்ராஜ் எங்கெல்லாம் வேலைக்கு போறானோ அங்கெல்லாம் ஐஸ்வர்யம் பூந்து விளையாடும். நீங்க வேணா பாருங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல எங்க பார்த்தாலும் ஐஸ்வர்யம் தான் தவழ்ந்து விளையாடும். சார், போஸ்ட். ஐஸ்வர்யம் வீடு தேடி வந்திருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் ஆரம்பம் தான். சந்திரு சார், உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கு. இதில் ஒரு சைன் போட்டுருங்க. குடியா? இங்க சைன் செம்மையா இருக்கு சார். சரி, வரங்க சார். என்ன சந்திரா இது? சிக்காதான் இருக்கும். என்னடா? வக்கீல் நோட்டீஸ் தான்.
இந்த சந்திரன் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும்னு கேட்டு என் பொண்டாட்டி மானசி அனுப்பியிருக்கா. ஐயோ, என்ன பொன்ராஜ் ஐயா, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுமே அதிர்ஷ்டம் கொட்டுதுடா. தேங்க்யூ தேங்க்யூ சார். நீ இனிமே எங்கேயும் போக வேண்டாம், என் கூடவே இரு. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. எலும்ப முறிச்சு தான் அன்பு காட்டுவாரோ? துப்பாக்கி ஏதாவது இருந்தா சுட்டாவது கத்துக்கலாம். வக்கீல் நோட்டீஸ பார்த்ததுமே சந்திரன் கண்டிப்பா இங்க வருவான், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவானு பயமா இருக்கு. நீங்க பயப்படாதீங்கம்மா. அந்த ஆள் இங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணானா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது எனக்கு தெரியும். அதனால அந்த விஷயத்த நினைச்சு நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். தேவையில்லாம அந்த ஆளு கிட்ட பிரச்சனை பண்ண வேண்டாம் மானசி. நாம தான் இப்போ டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்துட்டோம்ல, இனி என்ன பண்றதுன்னு கோர்ட்டே டிசைட் பண்ணட்டும். துளசி இப்ப சொன்னதுதான் சரி. நீயா எந்த பிரச்சனைக்கும் போக வேண்டாம். அவ மட்டும் இங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணானா ராய் சாருக்கு கால் பண்ணா போதும். அப்புறம் அவனை என்ன பண்றதுன்னு போலீஸ்காரங்க டிசைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீ அந்த ஆளுக்கு பெரிய ஆப்பு வைப்பேன்னு அந்த ஆளு கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான். இதுக்கப்புறம் இங்க வந்து மானசிய தொந்தரவு பண்ணுவாரோன்னு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் மேல மட்டும் அந்த ஆளோட அசிங்கமான கைப்பட்டா அதுக்கப்புறம் மானசி யாருன்னு அவன் தெரிஞ்சுப்பான். இவ்வளோ நாள் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தது என் வயித்துல அந்த ஆளோட குழந்தைங்க வளருதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அந்த ஆளே குழந்தைங்க உயிரை பறிச்சதுக்கு அப்புறம் நான் எதை பத்தியும் கவலைப்பட போறது இல்ல. ஐயோ, இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நினைச்சு பார்த்தா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வீட்டுக்கு வந்த மருமகனே வீட்டை அழிச்ச கதைகளை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப அது நம்ம வீட்டிலே நடந்துகிட்டு இருக்கு. அந்த அரக்கனோட அழிவு ஆரம்பமாயிடுச்சுமா. இனி என்னோட ஒரே லட்சியமே அந்த காராளி சந்திரனோட அழிவுதான். ஆயுதம் படைபலம் எல்லாத்தையும் இழந்து ஒத்தாசைக்கு கூட யாரும் இல்லாம ஒரு சொறி பிடிச்ச நாய் மாதிரி அந்த ஆள் தெருவில் அலையிறத நான் என் கண்ணால பார்க்கணும். அப்பதான் எனக்கும் என் குடும்பத்துக்கும் காராளி சந்திரன் பண்ண துரோகத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரம் கிடைக்கும். பாஸ், உங்களை அவங்க வாழ்க்கையை விட்டு துரத்தலாம்னு நினைச்சாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க யாருங்கிறத நிரூபிங்க. இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சதா நினைப்பாங்க. இது பெக்கு மேல சத்தியம். பொண்டாட்டி போனா அவ தங்கச்சி. இந்த ஒரே ஒரு லட்சியம் மட்டும்தான் உங்க மனசுல இருக்கணும் பாஸ். போனதுக்கு அப்புறம் மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி இருக்கும் போதும் என் மனசுக்குள்ள அவ மட்டும்தான் இருந்தா. கேடி பாஸ் நீங்க. அதனாலதான் அவங்க உங்களுக்கு எதிராக டிரைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இல்ல டிவோர்ஸ் நோட்டீஸ். உங்களுக்கு விஷயம் புரியுதுல்ல? என்ன ஆனாலும் சரி, நீங்க அந்த துளசியோட கழுத்துல தாலி கட்டுறீங்க. அதுவும் உங்க பொண்டாட்டி மானசி முன்னாடியே கட்டுறீங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.